விஜய் ரசிகர்கள் பைத்தியங்கள் ரவுடிசம் பண்ணுதுங்க. பராசக்தி பட இயக்குனர் சுதா கொங்கரா பேட்டி. பராசக்தி படத்துக்கு இத்தனை கோடி சம்பளமா? இறுதிச் சுற்று. சூரரை போற்று போன்ற மாபெரும் வெற்றி படங்களை இயக்கிய சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாக்கி சமீபத்தில் வெளிவந்த படம் பராசக்தி. ஜனநாயகன் மற்றும் பராசக்தி ஆகிய 2 திரைப்படங்களும் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக வெளிவரவிருந்தன. விஜயின் கடைசி படத்தோடு சிவகார்த்திகேயன் படம் வருவதை விஜய் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் சமூக வலைதளங்களில் பெரும் சண்டை வந்தது. இதன்பின் பராசக்தி இசை வெளியீட்டு விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன், விஜய் சாரிடம் பேசினேன், சிவகார்த்திகேயன் படம் தாராளமாக வரட்டும் என கூறியதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார். இதன்பின் ஜனவரி 9ஆம் தேதி வெளிவரவிருக்கும் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால் படம் வெளிவரவில்லை. தற்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது. ஜனவரி 10ஆம் தேதி வெளிவந்த பராசக்தி படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் கிடைத்தன. இதனைத் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் பராசக்தி படத்தை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ட்ரோல் செய்து வந்தார்கள். இதை பற்றி பராசக்தி படத்தின் கிரியேட்டிவ் தயாரிப்பாளர் கூட பேசியிருந்தார். இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் சுதா கொங்கரா பராசக்தி படத்திற்கு ஏற்படும் தாக்குதல் குறித்து பேட்டி ஒன்றில் வெளிப்படையாக பேசியுள்ளார். தெரியாத ஐடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு அவதூறு பரப்புகிறார்கள். எந்த நடிகரின் படம் வெளிவரவில்லையோ அவருடைய ரசிகர்கள் தான் செய்கிறார்கள். அந்த ரசிகர்கள் செய்யும் ரவுடியிசம் மற்றும் குண்டத்தனத்தையும் எதிர்கொள்ள வேண்டியதாக உள்ளது என கூறியுள்ளார். சுதா கொங்கரா இந்த பேச்சையும் தற்போது விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் ட்ரோல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் பராசக்தி படத்தை இயக்க இயக்குனர் சுதா கொங்கரா வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்திற்காக சுதா கொங்கரா 15 கோடி சம்பளம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.